ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எப்போயுமே தாய்மாமா வீட்டு கறி விருந்து நடக்கும். ஸோ அதுக்கு எல்லாருமே ஆடு இப்போ கேட்டுட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் வந்து தாய்மாமா வந்து கறி விருந்து வைப்பாங்களாம். இவங்க வீட்டில் மட்டும்தான் தாய்மாமா வந்து கறி விருந்து வைப்பாங்களோ தெரியுது. அப்போ நம்மளை மாதிரி இருக்க வீட்டில் வந்துட்டு தாய்மாமா வீட்டில் வந்து கறி விருந்து வைக்க மாட்டாங்க, வேற ஏதோ விருந்து வைப்பாங்க போல தெரியுது. சரி, அது ஒன்று. சரி, நீ வந்து நல்ல முறையாக சொல்லிட்டு கறி விருந்து வச்சு உன் தாய்மாமனுக்கு பூரா போடு. ஏன்னா நீ சம்பாதிக்கிறதுக்கு நீ போட்டுத்தே ஆகணும். அப்போ தான் சொல்லிட்டு நல்லாயிருக்கும். ஓகே. அப்புறம் வந்து சொல்லிட்டு ரெண்டாவது வந்து உன் ஹேர் வந்து இப்போ புதரா இருந்தா என்ன, இதாக இருந்தால் என்ன, அதுக்கு வந்து அவங்க அந்த முடி வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கணும். அந்த ஜெல்லு போட்டோன்னா முடி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. இல்லை கேட்குறேன், சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உன் முடி சாஃப்டா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நீ எந்த அழகி போட்டிக்கு போற? இல்லை எந்த அழகி போட்டிக்கு உன்னை கூப்பிட்டுருக்குறாங்க? இல்லை கேட்குறேன். இதெல்லாம் வந்து உனக்கே அசிங்கமா தெரியலையா? அதெல்லாம் வந்து